பரிசுத்த நாமமானது மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபையும் இறக்கிறது எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல பரிசுத்த நாளின் கால வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு நேராக தகப்பனே நாங்கள் கடந்து வருகிறோம் ஐயா. உங்கள் மேலான கிருபை இரக்கம் மட்டுமாக எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ விதங்களில் இந்த கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை எத்தீங்கும் அணுகாதபடி எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவனாக இருந்து ஆண்டவரே இந்த மட்டுமாக காத்து நடத்தி நம்முடைய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பு குறையவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய மாறாத அன்பிற்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாடல் பகுதிகள், ஆராதனை வேலைகள், செய்தி வேலைகள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரமிருந்து நடத்தும்படியாக தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரத்துக்குள் மறைத்துக் கொள்வீராக. இதை கேட்கிறதான ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாக அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் ஒரு விஷயம் கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த சேனலின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நமது மத்தியில் இருக்கிறதான என்னுடைய அம்மாவும் என்னுடைய சித்தியும் சேர்ந்து ஒரு விசேஷித்த பாடலை பாடுவார்கள். சேர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படேனே, நான் பயப்படேனே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. வியாதி பயம், மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். வியாதி பயம், மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகிடாது. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. பரலோக சேனையின்
நல்லவர், நீர் சர்வ வல்லவர். உம்மை போல ஒரு வேறு தெய்வம் இல்லை. யாருக்கும் தெரியாதான பாடல் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். சேர்ந்து பாடுவோமா? யாருக்கும் தெரியாதான பாடல் சேர்ந்து என்னோட சேர்ந்து பாடுங்க. நம்மளோட நாமத்தை உயர்த்துவோம். வாசம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும், பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். இந்த பாவியான என்னையும் உங்க பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிரப்புமே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிரப்புமே. நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் அப்பா, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். உந்தன் மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே, நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் நடைபெற்றதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் நடைபெற்றதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகசியத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகசியத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. என் முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், சொன்ன சொல்லை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. என் முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஒரு சரி சொல்லி, நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை, ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை, சொன்ன
நீங்க ஊற்றுங்கப்பா. உமக்காக அழிந்து போகிறத ஆத்மாக்களை ரட்சிக்க அப்போ உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியில் ஊற்றுங்க தகப்பனே. தகப்பனே, அன்றைய நாட்களில் பெந்தேகோஸ்தே நாளில் அப்பா மேல் வீட்டில் கூடியிருந்தான் அநேக மத்தியில் மேல் அப்பா அந்த 120 மத்தியில் மேல் உங்களுடைய வல்லமை ஊற்றின அது தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமை, அந்த அக்கினி எங்கள் மத்தியில் ஊற்றுங்க ராஜா. உங்களுடைய வல்லமை எடுத்துக்கொண்டு தகப்பனை அப்போஸ்தலர்கள் அன்றைய நாட்களில் ஊழியங்களை செய்தது போல தகப்பனை அழிந்து கொண்டிருக்கிறதான ஆத்மாக்கள் மத்தியில் தகப்பனே நாங்கள் ஊழியம் செய்கிற உங்களுடைய வல்லமையை தாரும், உங்களுடைய வல்லமையை தாரும் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியில் காண்பி தருவீராக, உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியில் காண்பி தருவீராக ராஜா. ஓ உங்களுடைய வல்லமை எங்கள் மத்தியில் காண்பி தருவீராக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான நல்ல பாடல் ஆராதனை நம்ம கேட்டோம். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒரு செய்திக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாமா? எபிரேயருக்கு நான் நிருபம் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அருமையாக ஸ்தோத்திரம் தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தை நம்ம வாசிக்க கேட்கிறோம் அல்லவா? வேத வசனம் விதமாக சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆத்துமாவிலே சோர்வு வருகிறது, பல விதங்களில் சோர்வு நம்மை ஆட்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஏசாயாவிலே நம்ம வாசிக்கிறோம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவருடைய வசனம் விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிக்க கேட்கலாமே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று சொல்லி அதே அதிகாரத்தில் 28வது வசனத்தை 29வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமாவிலே சோர்வு நமக்குள்ளே வருகிறது. அநேக வேளைகளில் நம்ம சோர்ந்து போகிறோம். என்ன வாழ்க்கை இது, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வந்தது என்று சொல்லி சலிக்கிறதான நிலைமைக்கு நேராக சோர்வுக்குள்ளாக போகிறதான அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அல்லவா? ஆகையினாலே நீங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் தன்னுடைய ஆத்துமாவிலே சோர்ந்து போன நிலைமையில் இருந்தவங்களுக்கு கர்த்தர் பலனான காரியங்களை செய்தார். ஒரு 3 நபர்களை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாமே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றார். ஆத்துமாவிலே ஒரு சோர்வு ஆபிரகாமுக்கு வந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சோர்வானது இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர், லோத்து அவரை விட்டு பிரிந்து போகும் பொழுது ஆண்டவர் அவரை வெளியே அழைத்து சொல்லுகிறார், ஆபிரகாமை நீ பயப்படாதே, நான் உனக்கு மகாபரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவரை பார்த்து
அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு நீர் என்ன தருவீர் ஆண்டவரே? நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே, எனக்கென்று சொல்லி ஒரு வாரிசு இல்லையே என்று சொல்லி அவருடைய ஆத்துமாவிலே ஒரு சோர்வோடு சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்தது. அதற்கு ஆண்டவர் சொன்னதான ஒரு காரியம், ஆபிரகாம் இவ்விதமான ஒரு காரியத்தை சொன்னதான வேளையில் எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி தன்னுடைய ஆத்துமாவில் இருந்ததான வேதனை அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக வேளையில் இப்படிப்பட்டதான சோர்வு நம்மளை ஆட்கொள்ளத்தான் செய்கிறது. ஆத்துமாவிலே ஒரு சோர்வு வருகிறது. அப்பொழுது அவர் சொன்னதான ஒரு வார்த்தையை, ஸ்தோத்திரம், 4வது வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் தக்க பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்விதமாக இருக்கும் என்றார். அடுத்த வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆத்துமாவிலே சோர்ந்து போய்விடாதபடி அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு ஒரு சோர்வு வந்தது, ஆத்துமாவிலே ஒரு சோர்வு. அநேக நாட்களாக அவருக்குள்ளே இருந்த ஒரு சோர்வு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, நான் பிள்ளை அல்லாதவனாக, என்னுடைய குழந்தை இல்லாதவனாக இருக்கிறேன் என்கிறதான ஆத்துமாவில் இருந்த சோர்வை சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரை வெளியே அழைத்து சொல்லுகிற வார்த்தை, வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி இவ்வளமாக பெருகி இருக்கும் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் தருகிறார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர் விசுவாசமுடையவராயிருந்தார். தேவனாய கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இன்னைக்கும் ஆத்துமாவிலே நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகான வாக்குத்தத்தங்களை நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவைகள் ஒன்றும் மாறுவதே இல்லை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் மனமாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ? கர்த்தர் சொன்னாரானால் அதன்படி செய்கிறவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது நம்ம ஆத்துமாவில் இருக்கிற சோர்வை மாற்றி நமக்கு பலனை தருகிறவர் நமது ஆண்டவர். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அன்னாளுக்கு குழந்தை இல்லாது இருக்கும் பொழுதும் ஸ்தோத்திரம், அவள் பட்டதான நிந்தனை, வேதனை, அவமானங்கள் அதிகமாக இருந்தது. நீங்கள் சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? 1ஆம் அதிகாரத்தில் அதிகமாக அன்னாள் பட்டதான வேதனைகள் நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு வேதனை மத்தியிலும் குழந்தையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். தன்னுடைய வேதனையை தேவ சமூகத்தில் சொல்லுகிறாள். தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறதான வேளையில் வாசிக்க கேட்கலாமே. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். பாருங்க, அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். தன்னுடைய இருதயத்திலான வேதனை, அவள் மனதில் இருக்கிறான பாரங்கள், வியாகுலங்கள், ஆத்துமாவிலே இருந்தான சோர்வு எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து ஜெபித்ததான காரியத்தை பார்க்கிறோம். அன்னாளுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீரானால் அவனை உம்முடைய ஊழியத்துக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஏலி அதற்கப்புறமாக அன்னாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி அவள் கடந்து போறா. அதற்கப்புறமாக அவள் துக்க முகமாய் இருந்ததே இல்லை. தேவ பலன் அவளை நிரப்பினது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆத்துமாவிலே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா?
கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து பாருங்க. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சோர்ந்து போகிறதானவனுக்கு பலனை கொடுக்கிறவர் நமது ஆண்டவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இன்னைக்கு ஆத்துமாவிலே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல, அவரை விசுவாசிங்க. ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிங்க. என் ஆத்துமாவில் இருக்கிற சோர்வை மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசிங்க. ஆபிரகாம் அப்படியே தேவனை விசுவாசித்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார் அல்லவா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட காணப்படுவோம். ஆத்துமாவில் இருக்கிற சோர்வை மாற்றுகிறவர் நமது ஆண்டவர். இரண்டாவதாக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆத்துமாவிலே சோர்வு ஏற்பட்டதான ஒரு தேவ மனிதர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவருடைய வசன விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. அவர்கள் பட்டதான உபத்திரவத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நினைவு கூர்ந்தார். மோசையை ஆண்டவர் அழைத்து மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக எகிப்துக்கு நேராக மோசையை ஆண்டவர் அனுப்பின காரியம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நாம் எல்லாருக்கும் நன்றாக அறிந்ததான சம்பவம். ஆண்டவர் மோசையை எகிப்துக்கு நேராக அனுப்புகிறார். பார்வோன் அவர்களை விடுவிக்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக பார்வோன் இடத்தில் போய் மோசே பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். அப்படி மோசே பேசும் பொழுது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கவே இல்லை. வாசிக்க கேட்கலாம். 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவர் மோசே தேவ சமூகத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? இன்னும் இந்த ஜனங்களை நீங்க விடுவிக்கவில்லையே. இவன் அதிகமாக இன்னும் உபத்திரவப்படுத்துகிறானே. நான் போய் பேசினதுக்கு அப்புறமாக அவனுடைய கொடுமை அதிகமாகிறதே. நான் போய் பேசினதுக்கு அப்புறமாக அதிகமாக உபத்திரவப்படுத்துகிறானே. இன்னும் இந்த ஜனங்களை நீர் விடுவிக்கவில்லையே என்று சொல்லி ஆத்துமாவிலே சோர்ந்து போன நிலைமையிலே மோசே தேவ சமூகத்தில் பேசுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனம் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற வேளையிலே, எகிப்திலே அடிமையாக இருந்த வேளையிலே மோசே அவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் அனுப்புகிறார். பார்வோன் இடத்துல போய் பேசுகிறார். ஆனால் பார்வோன் என்ன செய்கிறான்? ஜனங்கள் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டார்கள் என்று சொல்லி பல பாரங்களை அவர் மேல் வைக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்னும் உடைய ஜனங்களை நீர் விடுவிக்கவில்லையே, நீர் உம்முடைய ஜனங்களை விடுவிக்கவில்லையே என்று ஒரு அங்கலாய்ப்போடு கூட ஆத்துமாவிலே சோர்ந்த நிலைமையில மோசே தேவ சமூகத்தில் கேட்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிற காரியம் வாசிங்க கேட்கலாமே. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கொண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, என்னுடைய பலத்த கரத்தை அவன் கண்டாலே ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான். ஆகையினாலே என்னுடைய கரத்தை அவனுக்கு விரோதமாக நான் நீட்டுவேன் என்று சொல்லுகிறார். கரத்தை தேவன் அவர்களுக்கு விரோதமாக நீட்டின காரியங்களை பார்க்கிறோம். 10 வாதைகளினாலே எகிப்தியரை வாதித்ததான காரியங்களை பார்க்கிறோம். வாதித்தார்கள். ஆண்டவர் 10 வாதையை அனுப்பினார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய கரம், பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் பார்வோன் காணும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்தாரே. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, இன்னும் எனக்கு விடுதலை இல்லையே, அநேக நாட்களாக இதற்காக போராடி கொண்டிருக்கிறேனே, இந்த காரியத்தில் இன்னும் விடுதலை வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளே காணப்படலாம். தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்குமேயானால், தேவ கரம் நம்ம மேலே நீட்டப்படுமையானால் ஒரு விடுதலையை தேவன் நமக்கு தருவார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவ கரம் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். நெகேமியா அவனுடைய நாட்களிலே
அலங்கம் இடிபட்ட நிலைமையில கட்டும்படியாக வரும்பொழுது தொபியாவும் சம்பலாத்தும் தொபியாவும் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை மனமடிவாக்கினார்கள். அவருடைய இருதயம் கரைந்து போகும்படியாக செய்தார்கள். சோர்வு அவர்களுக்குள்ளே வரத்தான் செய்தது. ஆத்துமாவிலே சோர்வு வந்தது. ஆனாலும் அதை எடுத்து கட்டும்படியாக தேவனுடைய கரம் நன்மை செய்யும்படியாகவே என்னோடு கூட இருந்தது என்றார். நம்மளுடைய விரோதிக்கு தேவனுடைய கரம் பலத்த கரமாய் இருக்கும். ஆனால் நமக்கு நன்மை செய்யும்படியாகவே தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும். அவருடைய கரம் நன்மை செய்யும்படியாகவே நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய எல்லா சோர்வுகளையும், ஆத்துமாவில் இருக்கிற எல்லா சோர்வையும் மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, எந்த காரியத்திலே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்க, இந்த சோர்வை மாற்றுகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய சோர்வை நீக்கி போடுகிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு மனிதனை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நிறுத்தலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரே. ஆத்துமாவிலே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? ஆபிரகாமை போல, மோசேயை போல நீ சோர்ந்து நமக்குள்ள வாழ்க்கையில் காணப்படுகிறோமா? நமக்கு பலனை கொடுக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர். அருமையான தேவ ஜனமே, அவர் சோர்ந்து போகிறவரே அல்ல. நமது ஆண்டவர் சோர்ந்து போகாதவர். அவருடைய பிள்ளையை சோர்வுக்குள்ளாக விடுவதே இல்லை. ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தை நமக்கு நேராக நீட்டுவார். எந்த காரியம் நமக்கு விரோதமாக எழும்பி வருகிறதோ அந்த காரியம் தடையாக இருக்கிற காரியத்தை உடைத்து போடுவார் நமது ஆண்டவர். அவருடைய பலத்த கரத்தை நம்ம காண முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. பலனை உண்டு பண்ணுகிற நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் இதெல்லாம் நாம் வாசிக்கிறதான வேளையில் ஸ்தோத்திரம், அதில் ஒரு சம்பவத்தை நம்ம விதமாக வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்கலாமே. 3வது வசனம் 4வது வசனம். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடிக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு எலியா தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆத்துமாவிலே எலியாவுக்கு ஒரு சோர்வு வந்ததுனால தானே இந்த வார்த்தையை சொல்றார். அவர் ஆத்துமாவிலே சோர்ந்து, போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும், என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும், நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமாவிலே அநேக வேளையில் இப்படி ஒரு சோர்வு நமக்கு வருகிறது. சோர்வு நமக்கு வரத்தான் செய்கிறது. ஏசபேல் சொல்லுகிறார், 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையிலே, தேசத்திலே 3 வருடமாக மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. ஆகாபை பார்த்து எலியா சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் சொல்லாமல் தேசத்தில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லிவிட்டு வருகிறார். கர்த்தர் எலியாவின் வார்த்தையின்படியே தேசத்திலே மழையையும் பெய்ய பண்ணவில்லை, பனியும் பெய்ய பண்ணவில்லை. பஞ்சம் தலை விரித்து ஆட ஆரம்பித்தது. எலியா நாட்களில் அந்த வேத பகுதி 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், எந்த மட்டும் 2 நினைவுனாலே குந்தி நடக்க போகிறீர்கள் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தும்படியான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிற தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி ஒரு சவால் விடுகிற காரியத்தை பார்க்கிறோம். பாகால் தீர்க்கதரிசிகள் பாகாலை கூப்பிடுகிறார்கள். ஆனால் எலியாவினுடைய வேலை வந்ததான வேளையிலே அவர் பலிபீடத்தை செப்பனிட்டார், அதில் விறகுகளை அடுக்கி வைத்தார், பலியை செலுத்தினார், ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். என்னை கேட்டருளும் கர்த்தாவே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். வானம் திறந்து ஆண்டவர் அக்கினி இறக்கினார். அருமையான தேவ ஜனமே, பலிபீடத்தையும் பலிபொருளையும் பட்சித்தது. ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி. பாகால் தீர்க்கதரிசி 450 பேரை எலியா வெட்டி சாய்க்கிறார். ஏசபேல் இதை கேள்விப்பட்டு அவர் சொல்லுகிறார், நாளை என் தீர்க்கதரிசிகளுக்கு நீ செய்தது போல உனக்கும் செய்யப்படும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த காரியம் என்ன? ஒரு சூறை செடிக்கு கீழே போய் வானத்திலிருந்து அக்கினி இறக்கினதான
தேவ மனிதனாகிய எலியா ஒரு சூர செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து கொண்டு ஆத்துமாவிலே சோர்ந்து போன நிலைமையில தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும், என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை பார்க்கிறோம். ஆத்மாவில் அநேக வேளையில் சோர்வு நமக்குள்ளே வருகிறது. யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாக சொல்லிவிட்டால் நமக்கு சோர்வு வருகிறது. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர் தான், ஆனாலும் ஒரு பெண்ணினுடைய கரத்தினாலே நான் சாக வேண்டுமா என்று சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய விண்ணப்பத்தை பாருங்க, நான் சாக வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். சாகிறவனுடைய சாவை விரும்பாதவர் நமது ஆண்டவர். பிரசங்கியில வாசிக்கிறோம், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். நீங்க அநேக வேலையில வேதத்துல யாரெல்லாம் சாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ அவங்க ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லைங்க, கேட்கவே இல்லை. அப்ப அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும்? அநேக வேளையில இதை நம்ம ஒரு காரியமாகவே வைத்துக் கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே தேவ சமூகத்தில் சொல்றாரு, என் பேரை கிறுக்கி போடும் ஆண்டவர், என்ன முதல்ல கொண்டு போடும் ஆண்டவர். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. எலியா சொல்ல பண்றாரு, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. யோனா தீர்க்கதரிசி அப்படி ஒரு ஜெபத்தை பண்றாரு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, நான் சாக போகிறேன் என்று சொல்லி. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை. இந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் செய்யவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக வேளையில் ஆத்துமாவிலே சோர்வு வந்த உடனே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு பேசாமல் செத்து மடியலாமே என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமே. என்ன நடந்தது? நம்ம வேதத்தில் வாசிக்கிறதான வேலையில் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறதான வேலையில் ஆண்டவருடைய வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்குது. சூரிய செடிக்கு கீழே படுத்திருந்தவரை பார்த்து 5வது வசனம், ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ கடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, இந்த இடத்துல தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஆத்மாவில் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஆகாரமாகி இந்த வேத வசனத்தை நம்மளுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை நீங்கள் படிக்க வேத வசனத்தை தியானிக்க வேத வசனத்தை வாசிக்க ஆத்மாவில் இருக்கிற சோர்வை தேவன் மாற்றுவார். ஆத்மாவில் இருக்கிற சோர்வை கர்த்தர் மாற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தை தேவன் நம்மளுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை வாசிங்க. என்னுடைய துக்க நாள் உம்முடைய வசனம் என் துக்க நாட்களே எனக்கு ஆதரவாக இல்லாமல் போகுமேயானால், உம்முடைய வேத வசனம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாத போகுமேயானால் என் துக்க நாட்களே என்றைக்கும் நான் மடிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வேத வசனம் தாங்க நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கிறது. இந்த வேத வசனம் தான் நமக்கு ஆறுதல் தருகிறது. இந்த வேத வசனம் தான் துக்கத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையினாலே ஆத்துமாவிலே சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? சோர்வை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேத வசனத்தில் பற்றுதலாக இருப்போம். வேத வசனத்தை அடிக்கடி வாசிங்க, வேத வசனத்தை தியானிங்க. நமக்கு ஆகாரமாக இருக்கிறதா நல்ல ஆகாரம் இந்த வேத வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆத்மாவில் இருக்க சோர்வை மாற்றுகிறவர் நமது ஆண்டவர். ஆத்மாவில் இருக்க சோர்வை மாற்றுகிறவர் நமது ஆண்டவர். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அந்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆத்மாவிலே சோர்ந்து போன நிலைமையில எலியாவை போல படுத்து கொண்டு இருக்கிறீங்களா? போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கை முடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி எண்ணுகிறோமா? வேத வசனம்தான் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். வேத வசனத்தின்படி நடங்க, வேத வசனத்தை தியானிங்க. அது மாத்திரமல்ல, மோசையை போல இன்னும் ஜனங்கள் விடுவிக்கப்படவில்லையே ஆண்டவரே, நான் சொன்னதுலேருந்து இன்னும் நெருக்கப்படுகிறாங்க, அதிகமாக உபத்திரவப்படுறாங்கன்னு சோர்ந்து போன நிலைமையிலே இதே போல் நம்மளும் பேசி கொண்டு இருக்கிறோமா? இன்னும் என் வாழ்க்கையில் விடுதலை இல்லையே, இன்னும் என் பையன் திருந்தவே இல்லையே, இன்னும் என் வீட்டுக்கார் திருந்தவே இல்லையே, இன்னும் இருந்த நிலைமையில தானே இருக்கிறாங்க என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் வந்து விட்டேனே என்று சொல்லி எனக்கு ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையில் இருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறோமா? நம்ம சோர்வை மாற்றும்படியாக தேவ கரம் நம்மளோடு கூட இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல சோர்ந்து போன நிலைமையில கேட்குறோம், ஆண்டவரே என்னதை எனக்கு தருவீர் ஆண்டவரே, பிள்ளை இல்லாது இருக்கிறேன்னு என்று சொல்லி ஆபிரகாமை போல சோர்ந்து போன்னு கேட்குறீங்களா? ஆண்டவரை விசுவாசிங்க.
ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. தேவன் நம்ம சோர்வுகளை மாற்றுவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் மேலான கிருபைக்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாவில் சோர்ந்து போய் விடாதபடி அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எனக்கு அநேக வேளை எங்களுக்குள்ளே சோர்வு வருகிறது. எங்கள் சோர்வை ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை அப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களையும் சோர்வுக்குள்ளாக நீர் மாற்றுகிறவர் அல்ல. ஆனால் இந்த சோர்வு எங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 3 பேருடைய காரியங்கள் நாங்கள் தியானித்தோம். என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோர்வுகள் எல்லாம் மாறுவதாக உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை அதிகமாய் பற்றி பிடித்துக்கொள்ள உதவி செய்வீராக. உண்மை விசுவாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. அவிசுவாசமான காரியங்களாக எடுத்து போடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நாங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உமக்காய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்தோம். இதை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.